அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, அன்னை கன்னிமரியாளுடைய விழா வாழ்த்துக்களை கூறி மரியாவிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை கன்னிமரியாள் ஆரோக்கிய அன்னையாக பாவித்து அவளுக்கு விழா எடுக்கின்றோம். உலகமெங்கும் விழா எடுக்கின்றோம். அன்னை கன்னிமரியாளுடைய விழா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்று சொன்னாலே நம்முடைய வேளாங்கண்ணியிலே ஏகப்பட்ட கூட்டம் ஏற்படும். வேளை நகரிலே வேளாங்கண்ணி அன்னையாக, லூர்து நகரிலே லூர்து அன்னையாக, பாத்திமா நகரிலே பாத்திமா அன்னையாக, பூண்டியிலே பூண்டி மாதாவாக, இன்னும் பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்து தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அன்னை கன்னிமரியாள். எனவேதான் இன்று குழந்தைகள், பெண் குழந்தைகள் தினமாகவும் கொண்டாட வேண்டும் என்று திருச்சபையானது நமக்கு அழைப்பை விடுக்கிறது. பெண் குழந்தைகள் தினமாக மழலைகள் மலரும் சூழலை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை தலத்திருவையானது நமக்கு கொடுக்கிறது. மழலைகள் மலருகின்ற சூழலை உருவாக்க வேண்டும். இன்றைய நாளில் அருமையான ஒரு செய்தியை விவிலியத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு வாசிக்கின்றேன். மார்க்கு நற்செய்தி 7வது பிரிவு 31 to 37 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதியின் நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கைகளை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசி கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்னை கன்னிமரியாளுடைய இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது என் அன்புக்கு இனிய சகோதர சகோதரிகளை, மழலைகள் மலருகின்ற சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனை ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, மழலைகள் குழந்தைகள் இயேசுனுடைய ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் என்று சொல்லலாம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் குழந்தைகளை ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொள்வதில்லை. சீரோவாக அவர்கள் மனிதர்களே அல்ல என்ற கணக்கில் வைத்திருந்தார்கள். எனவேதான் புதுமைகள் நடக்கின்ற பொழுதும் அப்பங்களை பல்கச் செய்கின்ற பொழுதும் ஆண்களின் எண்ணிக்கை 5000 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களை ஒதுக்கிவிட்டார்கள், குழந்தைகளை நீக்கிவிட்டார்கள். ஆக குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய கணக்குக்குள்ளே வரக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தமட்டில் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், நெருக்கமானவர்கள். எனவே அவர்களை வரவழைத்து யாரெல்லாம் தடுத்தார்களோ அவர்களை அகற்றிவிட்டு குழந்தைகளை அரவணைத்து ஆசி வழங்கி அனுப்புகின்றார்.
ஆசி வழங்கி அனுப்பி. எனவே யூத சமுதாயத்தினுடைய பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பார்வை இழந்தவர்கள், தொழுநோய் உடையவர்கள், சமாரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம், மாயக்காரர்கள், இவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்கள். அவர்களெல்லாம் மனித சமுதாயத்திலே மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. யூத சமுதாயம் அந்த அளவிற்கு ஒரு பாகுபாட்டை வளர்த்து கொண்டிருந்தது. எனவேதான் சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வரிகளை நாம் அழுத்தமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறு குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். சிறு குழந்தையினுடைய மனநிலையோடு இறையாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அழகான ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். காரணம், சிறுவர்கள், குழந்தைகள் மாசற்றவர்கள், மறுவற்றவர்கள், கபடமற்றவர்கள், கள்ளமற்றவர்கள், புனிதமானவர்கள், உண்மையை சொல்லக்கூடியவர்கள், இயல்பாக இருக்கக்கூடியவர்களாக சிரிப்பார்கள், இயல்பாக அழுவார்கள், பயப்படுவார்கள், படிப்பார்கள், தூங்குவார்கள், விளையாடுவார்கள். இதெல்லாம் குழந்தைகளுடைய இயல்பான ஒரு பண்பாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே குழந்தைகள் இறையாட்சியினுடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அருமையாக சொல்லுகிறார். எனவே இன்று பெண் குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர்கள் வளர வேண்டும். ஏன் பெண் குழந்தைகளை பற்றி சொல்ல வேண்டும்? ஒன்று, பெண். யூத சமுதாயத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. யூத சமுதாயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திலும் பெண்களுக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கிடைக்கவில்லை. சமத்துவமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. சிந்திப்பதில், சிந்தனைகளை சொல்லுவதில், தீர்மானிப்பதில், திட்டமிடுவதில் பெண்களுக்கு சமமான உரிமைகள் இல்லை, சமத்துவமான உரிமைகள் இல்லை. சமமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், முடமற்றவர்களை எழுந்து நடக்கச் செய்யவும், பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்கவும், அருள் தருகின்ற ஆண்டினை அறிவிக்கவும் என்று சொல்லுகிறார். அருள் தருகின்ற ஆண்டு அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்லுகின்ற எண்ணத்தில் ஏழைகள், எளியவர்கள், முடமானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வருகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றும் நற்செய்தியிலே பார்க்கிறோம். எப்பத்தா திறக்கப்படுக, நீ காது கேளாதவராக இருக்காது, எல்லாவற்றையும் கேள் என்று சொல்லுகின்ற தன்மையிலே அருமையாக சொல்லிக் கொடுக்கின்றார். இன்று நாம் பார்க்க வேண்டும், சமமாக பார்க்க வேண்டும், எல்லா குழந்தைகளையும் சமமாக பார்க்க வேண்டும், சமமாக பழக வேண்டும், சமமாக படிக்க வைக்க வேண்டும், வாழ்வுடைய நிலைகளுக்கு இட்டு செல்ல வேண்டும், சமமாக வேலை பார்க்க வேண்டும். எல்லா வேலைகளையும் பார்க்கலாம். வேளாண்மை தொழிலாக இருந்தாலும் சரிதான், தொழிற்சாலைகளில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரிதான், நிறுவனங்களில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரிதான், மாடி கட்டிடங்களில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரிதான், மண் தரையில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே சமமாக பார்க்கப்பட வேண்டும். எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு சமுதாயத்தை தான் ஆண்டவர் இயேசு கனவு கண்டார். எனவே இன்று பெண் குழந்தைகள் மலருகின்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனை ரொம்ப ரொம்ப பொருத்தமான உண்டு. குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இன்று நிறைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், வாய்ப்புகள், வசதிகள் இருப்பதால் பிள்ளைகள் எல்லோரையும் படிக்க வைக்கின்றார்கள். பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கின்றார்கள், வேலை பார்க்கின்றார்கள், உழைக்கின்றார்கள், எடுத்துரைக்கின்றார்கள், இடித்துரைக்கின்றார்கள், டாஸ்மாக் கடைகளெல்லாம் அடித்து விரட்டுகின்றார்கள். இவ்வாறாக பல்வேறு சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களாக அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஸ்கில், திறமை, ஆற்றல், சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே பெண் என்று சொல்லக்கூடியவள் இந்திய புராணத்தினுடைய அடிப்படையில் சக்தியாக இருக்கிறாள். அந்த சக்தியானது இன்னும் வலுவூட்டப்பட வேண்டும், மெருகூட்டப்பட வேண்டும், புத்துணர்வு கிடைக்க வேண்டும். எனவே பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் குமரி மாவட்டத்தில் இருப்பது போல மற்ற மாவட்டங்களில், மற்ற பகுதிகளில், வட இந்தியாவிலே போன்ற பகுதிகளில் இருப்பது இல்லை. இன்னும் அவர்களை ஒருபடி தாழ்வாக பார்க்கிறார்கள். தீர்மானிக்க முடியாது, சில கூட்டங்களுக்கு செல்ல முடியாது, தீர்மானம் எடுக்கின்ற கூட்டங்களில் பெண்களை சேர்ப்பது இல்லை. குடும்பத்திலும் அப்படித்தான், சமூகத்திலும் அப்படித்தான், திருச்சபையிலும் அப்படித்தான். திருச்சபையினுடைய பொறுப்புகளில், பணிக்குழுக்களுடைய பொறுப்புகளில், அலுவலக பணிகள் செய்வதற்கு இன்று பல பேரை எடுத்துரைக்கின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் எல்லா மறை மாவட்டங்களிலும் அப்படி அல்ல. மறை மாவட்ட பொறுப்புகளில் பெண்களை நாம்
உயர்த்தி கொண்டு வருகின்றோமா? அப்படி என்று சொன்னால் பெண் குழந்தைகளை அதிகமாக நாம் வலுவுள்ளவர்களாக மாற்றவில்லை. பெண் குழந்தைகளை எம்பவர் பண்ண வேண்டும், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். பேசுவதற்கும் பழகுவதற்கும் தீர்மானிப்பதற்கும் வாசிப்பதற்கும் அறிவதற்குமான அறிவியல் பார்வைகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்கள் உருவாவதற்கு மழலைகள் மலருவதற்கு ஏற்ற சூழலாக இருக்க முடியும். பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், சமூக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பல்வேறு விதமான சமூக பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளை மக்கள் இன்று உணர்கின்றனர். உலகம் முழுவதும் உணர்கின்றோம். போர் நடக்கின்ற இடத்துல வன்முறைகள் அதிகமாக நடப்பதை பார்க்கிறோம். பேரிடர்கள் நடக்கின்ற இடத்துல, நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது, மருத்துவமனைகளிலே, மருத்துவ கல்லூரிகளிலே இன்று அதிகமாக பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு உணர்வில்லாத ஒரு தன்மை உருவாகி இன்று வன்முறைகளாக வெடித்து சமூக சீர்கேடாக மாறியிருப்பதை பார்க்கின்றோம். வருந்தத்தக்க செயலாக இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் அடிமைகளாக நிறைய பெண்களை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை வைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்திய சமூகத்திலும் அடிமை வேலைகள் செய்வதாக நிறைய பெண்களை வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சூழலுக்கு பெண் குழந்தைகளை வளர்த்து விடாமல் நல்ல சமுதாயத்தை உருவாக்கி நல்ல வாய்ப்பை கொடுத்து, சமமான வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை வளர வைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். சில குழந்தைகள் அதிகமான திறமை படைத்தவர்களாக இருக்கிறார். கணக்கு போடுவதில், அறிவியல் காரியங்களை படிப்பதில், தீர்வு கொடுப்பதில், அறிவியல் அறிஞர்களோடு வாதாடுவதில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல விவாதிப்பதில்லை என்று குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள். எனவே குழந்தைகள் நம்மிடத்தில் கேள்வி கேட்டால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியாது என்றால் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான், அருள்பணியாளர்களாக இருந்தாலும் சரிதான், அருட்சகோதரிகளாக இருந்தாலும் சரிதான், ஆசிரியர்களாக இருந்தாலும் சரிதான், குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல கடமைப்பட்டது. எனவே பெண் குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்புகளை கொடுக்கின்ற பொழுது சமமாக சமூகம் வளரும். ஆணும் பெண்ணும் நிகராக வாழக்கூடிய சமூகம்தான் சமத்துவமான ஒரு சமுதாயமாக, இறையாட்சியினுடைய சமுதாயமாக இருக்க முடியும். அவ்வாறு வளர வேண்டும் என்றால் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வசதிகள் மட்டுமல்ல, தீர்மானிக்கின்ற தன்மைகளை, வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும். சட்டங்களை உருவாக்க வேண்டும். சட்டங்களை உருவாக்குவது பெண்களாக இருந்தால் என்ன? அவர்களுக்கு சார்பாக இருக்க வேண்டும். இன்று ஆண்கள் சட்டம் உருவாக்குகிறார்கள், பெண்களுக்கு பல காரியங்கள் எதிராக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இன்று நிறைய பேர்கள் வழக்குரைஞர்களாகவும், அறிஞர்களாகவும், பேராசிரியர்களாகவும், பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர்களாகவும் இருப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் ஆண்களுக்கு நிகராக வரவில்லை என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனவு கண்ட ஆண் பெண் சமத்துவமான ஒரு இறையாட்சியை உருவாக்குவதுதான் மழலைகள் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர்கள் படிக்க வேண்டும், ஆளுமைகளை வளர்க்க வேண்டும், தீர்மானங்களை எடுக்க வேண்டும், சட்டங்களை செய்ய வேண்டும், சட்டங்களை ஆண்டு அவர்கள் நடத்த வேண்டும், சமூகத்தை ஆளுகின்ற நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று இந்த பெண் குழந்தைகள் தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சொல்லுவார். நிச்சயமாக சமூகத்திலும், திருச்சபையிலும், பள்ளிக்கூடங்களிலும், கல்லூரிகளிலும், அரசியலிலும் நாம் பெண்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகள் வாய்ப்பு பெற்றால்தான் இவர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவார்கள். வெளிநாடுகளுக்கு அம்பாசிடராக, தூதுவர்களாக யார் இருக்கிறார்கள்? எல்லாமே ஆண்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு சாதியினரை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பிட்ட இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு சாதியினராக இருக்கு. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் பார்க்கின்ற பொழுது, சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் வெளிநாட்டு தூதர்களையும் பார்க்கின்ற பொழுது, அறிவியல் அறிஞர்களாக இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது நிறைய பேர்கள் பெண்களாக இருப்பதை பார்க்கிறோம். இதை பார்த்து நாம் படிக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பெண் குழந்தைகளை போற்றுவோம், பெண் குழந்தைகளை வளர்த்தெடுப்போம், ஆளாக்குவோம், அகிலத்தை ஆளச் செய்வோம். ஆமென். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையை இறைவா, நேரத்தில் உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இன்று பெண் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் பாதுகாப்பு உணர்வோடு, அன்பு உணர்வோடு, ஏற்றுக்கொள்கின்ற உணர்வோடு வாழ வேண்டிய ஆற்றலை அவர்கள் கொடுத்தருளும். பெற்றோர்களும், பெரியர்களும், ஆசிரியர்களும், அரசியல்வாதிகளும், ஆன்மீக தலைவர்களும், சமூக தலைவர்களும் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.
தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.